Tanishq Swarna Sangeetham. இது Tanishq Swarna Sangeetham Season 2. இது Salem Auditions. Season 1ல நாங்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூர் போனதுனால ஓரளவுக்கு இந்த வாட்டி Season 2ல எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸ், எந்த மாதிரி பாடுவாங்க, எந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் வருவாங்கன்னு ஐடியா இருந்தது. பட் சேலம் இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கு ஐடியாவே இல்லை எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ நல்லா பாடுவாங்க, இங்கே இருக்கிற டேலண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே தெரியல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியறது இங்கே இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் அவ்வளோ டேலண்டட், அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஒரு எந்தூசியாசம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அஸ்வின் குமார் சார். இது பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் சார். பாண்டிச்சேரியில் வரீங்க. என்ன பண்ணுறீங்க பாண்டிச்சேரியில்? இது வில்லியனூரில் ஆச்சாரியா சிக்ஷாமதி ஸ்கூலில் வோக்கல் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் சார். என்ன ஸ்ருதியில் நீங்கள் பாடுறீங்க? 2.5 சார். 2 பாடுறீங்க. ஓ, முதலேருந்தே அந்த ஸ்ருதி தானா இல்லை? இல்லை, முதலேருந்தே அந்த ஸ்ருதி தான் சார். 2 தான். உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் பாடுவாங்களா? இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ராஜ் டிவியாக இருந்த ஸ்வர்ண சங்கீதம். உங்கள் ராஜ் டிவியில் கீழே அந்த இது போட்டு தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பார்த்துட்டு வந்தீஷ குரு குக தேவ சேனேஷ ஸ்வாமிநாத பரிபாலய சோமா வந்து வேறு ஜட்ஜிட்ட பாடி காமிச்சேன். என் வாய்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணார். அடுத்த லெவல் சென்னையில் ஆடிஷனுக்கு நீங்கள் போய் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் நல்லா பாடுவேன், அது செலக்ட் ஆவேன்னு நம்பிக்கை இருக்கு. செலக்ட் பண்ணுறோம். பேர் சொல்லுங்கள். என் பேர் பி சுபிக்ஷா. சுபிக்ஷா, இங்கே என்ன வரீங்க? சேலத்துலேருந்து. என்ன பாட போகிறீங்க? நான் தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனையோட விதுலக்கு. நான் விதுலக்குன்ற தியாகராஜ சுவாமிகள் பாட்டு பாடினேன். நான் 7 இயர்ஸாக பாட்டு கட்டிருக்கேன். என் வாய்ஸ் கொஞ்சம் தின்னாக இருந்தது, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வாட்டி கண்டிப்பாக வின் பண்ண சொன்னாங்க. கீழெல்லாம் கேட்கல, சுதி இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும், அக்காரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி செலக்ட் பண்ண முடியாது. பேர் ஆர் நித்யஸ்ரீ, நான் சேலத்துலேருந்து வரேன். அடிமையை நீ உதறி தள்ளாதே சங்கர சதா சிவனே சார். ஸோ உங்களுக்கு வயசு 10 தான் ஆறுது. ஸோ இன்னும் நிறைய கற்றுண்டு உங்களுக்கு அந்த வாய்ஸில் அந்த மாடுலேஷன்லாம் கொண்டு வந்து கமங்கள்லாம் கொண்டு வந்து இன்னும் நிறைய பாடலாம். நீங்கள் 10 இயர்ஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர சொன்னோம். வணக்கம் சார், என் பேர் திவ்யா, பி திவ்யா. வணக்கம் திவ்யா. புரந்தரதாசர் பாட்டு ஒன்று பாடுறேன். சரி. சரணு சீதி விநாயகா சரணு வித்ய பிரதாயகா. நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன், ஆனால் ஸ்ருதி மிஸ் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் ஐ ட்ரை மை பெஸ்ட். ஸ்ருதியோடு பண்ணணும் நீங்கள், ஸ்ருதி இல்லை. ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த முறை நல்லா தயாராவாங்க. தேங்க்யூ. பேர் சொல்லுங்க. என் பேர் சி ஸ்வாதி. என்ன பாட போகிறேன் இன்னைக்கு? நாத்ருதானி தோம்த்ருதானி, என்ன டிவோஷனல் சாங்ஸ். தெலுங்கு டிவோஷனல் சாங்ஸ். தெலுங்கு டிவோஷனல் சாங்கா? சரி பாடு. நாத்ருதானி தோம்த்ருதானி திரணா, நாத்ருதானி தோம்த்ருதானி திரணா, திர திர திரணா
இது நான் என்னோட ஓன் ப்ராக்டிஸில் வந்தது. கண்டிப்பாக நான் டீச்சரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக நான் நல்லா பாடுவேன் நெக்ஸ்ட் சீசனில். நல்லா ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு நல்லா முறையாக கற்றுண்டு அப்புறம் அடுத்த வாட்டி வாங்க. ஓகே, தேங்க்யூ. என் பேர் பிரியதர்ஷினி. என்ன பாடுறீங்க இன்னைக்கு? நின்னே பஜனா. நே ஏ பஜனா நின் நே ஏ பஜனா சேயுவாடேனு நின். இந்த ஒரு நடுக்கம் இருக்குது, கமகங்கள்லாம் வந்து சரியாக வரணும், நடுக்கலை மாதிரி பாடக்கூடாது. நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த முறை வாங்க. இப்போ தேர்வு செய்ய முடியும். கதம்பே காயை நமஸ்தே நமஸ்தே. பேர் என்ன சொல்லுங்க? சக்கரவர்த்தி சார். சக்கரவர்த்தி. எந்த ஊருக்கு? சேலம். சேலத்துக்கு. சரி, குட். என்ன பண்ணுறீங்க? நான் செகண்ட் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன் சார். யார்கிட்ட கற்றுக்குறீங்க? இப்போது ஒரு வருஷமாக சென்னையில் மகாராஜபுரம் ராமச்சந்திரன் சார் கிட்ட கற்றுட்டு. வெரி குட். அதுக்கு முன்னாடி கும்பகோணம் சங்கராமன் சார் கிட்ட இங்கே சேலத்தில் இருந்தார். வெரி நமஸ்தே பிருகதம்பே காயை நமஸ்தே நமஸ்தே. ராகம் பாடுவீங்களா? உங்களை இப்போ செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா? யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ. தனிஷ் சொன்ன சங்கீதம் சீசன் 2 நெக்ஸ்ட் செலக்டட் கண்டெஸ்டன்ட் என் கூட ஒரு ரொம்ப ராஜாவா ஒரு பேர் ஒன்று இருக்கு, சக்கரவர்த்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன பாட்டு உள்ள பாடுனீங்க? வசந்தா ராகத்தில் பிருகதம்பேன்னு ஒரு கீர்த்தனை பாடுங்க. வசந்தா ராகம் ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ராகம். நிறைய சினிமா பாட்டு கூட வந்திருக்குல்ல வசந்தால? இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டு கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை யோசை கேளாய். உங்கள் பேர் என்ன? ஜிபி ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி, உங்கள் வயசு என்ன? 10+. தென்ன 10+. 10+ஆ? என்ன பாடுறீங்க இன்னைக்கு? மயில் வாகனம். மயில் வாகனா யார் ஏற்றியது? ஸ்ரீ பாபநாசம் சிவ. மயில் வாகனா வள்ளி மனமோகனா மயில் வாகனா வள்ளி மனமோகனா மாமயில். வேறு யாரோட கம்போசர் தெரியும்? தியாகராஜர் தெரியுமா? என்ன பாட்டு தெரியும்? சங்கீதம். பாடு டக்குனு ஒரு லைன். சங்கீத ஞானமூ சங்கீத ஞானமூ. நல்லா பாடுற நீ, நல்லா வருது. சின்ன வயசு தான் உனக்கு, பட் எல்லா ராகமும் நிறைய பாட தெரிஞ்சிருக்கும். இந்த போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். திடீர்னு உங்களை ஆனந்த பேரி பாட சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தன்யாசி பண்ண பாடணும். நல்லா கற்றுண்டு அடுத்த முறை வாங்க. பட் ஆனால் நல்லா பாடுறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? பரத்வர். என்ன பாட போகிறீங்க? நான் பூர்ண சந்திரிகால தெலிசி ராமச்சிந்தனமு தெலிசி ராமச்சிந்தனதோ நாமமு தெலிசி ராமச்சிந்தனதோ நாமము సేయవే ఓ మనసా తెలిసి రామచింతనతో. அதில் சேர்றது, புதி பொட்டியில் சேர்றது, நீ அதோட சேரணும். ராகம்லாம் பாடுவியா? நிறைய கற்றுக்கோங்க, நிறைய டைம் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பாடுங்க. தேங்க்யூ. என் பேர் ஷோபனா. ஷோபனா, இங்கே இருக்கீங்களா? சேலம். என்ன பாடுறீங்க இன்னைக்கு?
இன்னைக்கு மாஜானகி காம்போஜி. மாஜானகி சட்டய பட்டக மாஜானகி சட்டய பட்டக மாஜானகி சட்டய பட்டக மகாராஜ். ராகம்லாம் பாடுவீங்களா? ராகம் சொல்லலாம் கொஞ்சம் பாடுங்க. ராகம் ததரின ததரின உங்களை செலக்ட் பண்ண. தேங்க்ஸ். தனுஷ் ஸ்வன சங்கீதம் சீசன் 2 கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். இதோ ஒரு சின்ன பிரேக். பி ரைட் பேக். தனுஷ் ஸ்வர்ண சங்கீதம். தனுஷ் ஸ்வர்ண சங்கீதம். வெல்கம் பேக் டு தனுஷ் ஸ்வன சங்கீதம் சீசன் 2. இது கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். சேலம் ஆடிஷனில் செலக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டோம். அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் சொன்னாங்க, கர்நாடிக் மியூசிக் தான் பாடுவேன், சினிமா பாட்டு ஐயோ நான் சினிமா பாட்டெலாம் பாட மாட்டேன், அதெல்லாம் நான் கற்றுக்கல அப்படின்னு. சினிமா பாட்டெலாம் கற்றுக்க முடியாது, நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கற்றுனீங்கன்னா சினிமா பாட்டு நல்லா அதுவே தானாக வரும். பேர் என்ன சொல்லுங்க? இசக்கிராஜ். இசக்கிராஜ். இசக்கிராஜா. ஓ, என்ன பாட போறீங்க இன்னைக்கு? பாபநாசம் சிவன் வந்து பார்வதி நாயகன். சரணம் பார்வதி நாயகன் சரணம் பார்வதி நாயகன் சரணம் பரமசிவ கருணாகர சம்போ. மேலே கொஞ்சம் ராகம் பாடு, சப்ஜெக்ட்டுக்கு மேலே. ததரி நா தாய்தரி செலக்ட் பண்ண. இன்னைக்கு செலக்ட் ஆன இன்னொரு கண்டெஸ்டன்ட் ரொம்ப யங் கண்டெஸ்டன்ட் பட் வெரி வெரி டேலண்டட். அவர் வந்து S113ன்னு போட்டிருக்காரு. உங்கள் பேர் என்ன சார்? இசக்கிராஜ். இசைக்கிராஜ் வந்து இசைக்கே ராஜா மாதிரி பாடுறாரு அவர். ஸோ அவரோட ஒரு சாம்பிள் வாய்ஸ் நம்ம கேட்டுடலாம். உள்ளே கேட்டாச்சு, ஆனாலும் எனக்காக ஒரு சின்ன பாட்டு. விளையாட இது நேரமா என் வினையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது. உங்கள் பேர் சொல்லுங்க. ஸ்ருதி பாலா. ஸ்ருதி பாலா. உங்கள் பேர்லேயே ஸ்ருதி இருக்கா? என்ன பாட்டு பாட போறீங்க? అభిమానం ఎన్నడు பாடுங்க. అభిమానమెన్నడుగల్గు రామ అభిమానమెన్నడుగల్గు రామ అనాథుడైన నాటుపై నీకు. வாயை திறந்து பாடுவீங்களா? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. வாயை திறந்து பாடுங்க. அது சரியா, அளவெல்லாம் சரியா இல்லை, நல்லா கற்றுன்னு வாங்க. அடுத்த வாட்டி பாருங்க. தேங்க்யூ. என் பேர் ஜிவி ஸ்வேதா. நான் ஈரோட்லேருந்து வரேன். காம்படிஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போது நான் கை கூட வேணுமே அப்படிங்கிற லதாங்கி ராகத்தில் பாடலான்ட்டு இருக்கேன். கை கூட வேணுமே கந்தா நின்னருள் எனக்கும் கை கூட வேணுமே கந்தா நின்னருள் எனக்கும் கை கூட வேணுமே
கந்தா நின் அருள் எனக்கும் கை கூட வேணுமே கந்தா நின் அருள் எனக்கும் கை கூட வேணுமே. வேற ஏதாவது பாட்டு பாடுங்க தியாகராஜர். వేణుగానలోలు నిగనవేయి కన్నులు కావలనే వేణుగానలోలు ராகம் பாடுவீங்களா? ராகம் மேலே பாடுங்க. ததரன பாடுங்க. ததன சரி, உங்களை செலக்ட் பண்ணுறோம். நமஸ்காரம் சார். என் பேர் நமஸ்காரம். ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகா. என்ன பாட போறீங்க இப்போ? கல்யாணி ராகத்தில் கமலாசினி பாட போகிறேன். கமலாசனி சுந்தரி கமாரி மனோஹரி கமலாசனி சுந்தரி கமாரி. நிறைய சாதகம் பண்ணணும் இல்லையா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சுத்தி சேர்ந்து நல்லா பாடிட்டு வாங்க. செலக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மனோ நிர்மல். மனோ நிர்மல். மனோ நிர்மல். என்ன பண்ணுறீங்க? செகண்ட் இயர் கவர்மெண்ட் மியூசிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். ஈரோடு. சேலத்துலையா? ஈரோடு. என்ன பாட போகிறீங்க? தேவி இவள் ராமா. ராமநாடக கீர்த்தனை. ராமா தேவிவள் ராமா கௌதமன் தேவிவள் ராமா. பட் இது வந்து நீங்கள் மியூசிக்காக வேறு எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ அதுக்கு இன்னும் அப்போ நீங்கள் நிறைய அதில் உழைக்கணும். பண்ணுவீங்க நம்புறேன்னா. தேங்க்யூ. மை நேம் இஸ் ஜி சுந்தர், சேலம். ஆனால் இப்போ வந்து பிஇ பண்ணிக்கிட்டு இருக்கேன் மதுரையில். யார்கிட்ட கற்றுக்குறீங்க? சேலம் பிரதர்ஸ் மிஸ்டர் டி வாசுதேவன். ஸோ பில்லு சப்த இன்னைக்கு காம்படிஷனை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு ரொம்ப டஃப்பாகவே இருந்தது. சப்த ஸ்வர சோ வந்து அழக அதெல்லாம் சேர்த்து பாருங்க. அந்த கமக்கெல்லாம் சரியாக வரல. இந்த காம்படிஷன் வந்தனால நான் இன்னும் என்ன டெவலப் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா கற்றுங்க. தேங்க்யூ. ஹாய், ஐ எம் கார்த்திகேயன். நான் வந்துட்டு சேலம்லேருந்து வரேன். வரும் என்று நம்பலாமா, நாளை வரும் என்று நம்பலாமா, கந்தன் தாளை பணி நாளை வரும் என்று நம்பலாமா அப்படின்னு ஒரு சாங் எடுத்து பாடினேன். மதுரை ஜிஎஸ் மணி அவங்களோட காம்போசிஷனில். நாளை வரும் என்று இன்னும் எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவை அப்படிங்கிறதுனால என்னை வந்துட்டு அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ராகம் பாடுற மெத்தட்லாம் இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் இல்லையா? பண்ணணும். உங்களுக்கே தெரியுதா? நிறைய உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. நிறைய அவசரப்பட வேண்டாம். நல்லா கற்றுண்டு தைரியமாக வாங்க. பட் நல்லா இருக்கும் வாய்ஸ், விட்டுறாதீங்க சரியா? இருந்தாலும் வந்து அதை ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் சீசன் 1 வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இந்த சீசன் 2 வந்துட்டு என்னோட டாட்டர் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கேன். ராமா சுச்சன ஜீவன ராமா சுகுண பூஷண ராமா சுச்சன ஜீவன. இப்போ உங்களுக்கு சின்ன வயசு தான், இன்னும் நிறைய கற்றுக்குங்க. நிறைய பாட்டெலாம் கற்றுக்குறீங்களா? டெவலப் பண்ணிங்களா? நல்லா பாடலாம் சரியா? என் பேர் ரகுராம். நான் ஸ்வர்ண சங்கீதம் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தேன்.
அது மூலிமா எனக்கு வந்து இந்த சீசன் 2ல் பாடணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. நான் வேத பண்டிட்டாக இருக்கேன். கும்பகோணத்தில் வேத பாடசாலையில் நான் வேத படிச்சுட்ருக்கேன். அங்கே பாடசாலையில் படிக்கும் போதே இந்த ஸ்வர்ண சங்கீதத்தை பற்றி நிறைய பேர் சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போயே ஃபஸ்ட்டு சீசனில் கலந்துக்கணும்னு நினச்சேன். சப்போஸ் என்னால் முடியலை. இப்போ சீசன் 2க்கு வந்திருக்கேன். சீசன் 2ல் என்னையோட நல்லா கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்களாம் வந்திருக்காங்க. என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ராமா ராமா ரகுகுல ராமா இனி நீ. உங்களுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இதையும் சைட் பை சைட் பண்ணிட்டு பாடுங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜஸ்ரீ. என்ன பாட போகிறீங்க இன்னைக்கு? விநாயகா నేను ఆదితాళం. விநாயக வேத விநாயக வினை தீர்க்கும் நாயக வேத விநாயக. நீங்கள் வந்து குரல் நல்லா இருக்கு உங்களுக்கு, பட் ஆனால் முறையாக கற்றுக்கலன்னு நல்லா தெரியாது இல்லையா? இப்போ செலக்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ. பேர் சொல்லுமா? வெங்கடகிருஷ்ணன். என்ன பாட போகிறீங்க? தியாகராஜர் கீர்த்தனை. ಬಂಡೂರೀತಿ ಕೋಲು ವಿಯ ವೈಯ ರಾಮ ಬಂಡೂರೀತಿ ಕೋಲು ವಿಯ ವೈಯ ರಾಮ ಬಂಡೂರೀತಿ ಕೋಲು. நிறைய கற்றுக்கணும், நல்லா கீர்த்தனை நல்லா நிறைய வரணும். சரியா? தனுஷ் ஸ்வர்ண சங்கீதம் சீசன் 2 கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். இதோ ஒரு சின்ன பிரேக். பி ரைட் பேக். தனுஷ் ஸ்வர்ண சங்கீதம். தனுஷ் ஸ்வர்ண சங்கீதம். இது தனுஷ் ஸ்வர்ண சங்கீதம் சீசன் 2 ஹோசூர் ஆடிஷன்ஸ் கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். வாவ், அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வருது. ஏன்னா ஹோசூர் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். ராஜ் டிவி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோக்கு யாருமே இது வரைக்கும் வந்ததா எனக்கு தெரியல. இந்த டவுனுக்கு வரும்போது நாங்கள் வந்து எதிர்பார்த்தது சரி ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே நாங்கள் ஆடி போயிட்டோம். All the very best to all the contestants, and yeah, of course ella participation comes with a little bit of disappointment and little bit of lots of success. அதனால இங்க நிறைய சக்ஸஸ், நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ், நிறைய பேர் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன். and good luck to all the contestants. Thank you very much. I'm Sindhu. I'm studying in my 12th at Sishya School. I'm from Hosur from my childhood, and I've been learning Carnatic music for over 11 years. I'm very confident that I'll be clearing my first round. அதாவது உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது, அந்த ஸ்ருதியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நிலச்சி நிற்கணும். இந்த ராஜ் டிவியோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் இருக்குது. அதில் வந்து எல்லா ஊர்லேருந்து வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் இதில் வரலாம். தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆர் பிரவீன். என்ன பாட போகிறீங்க? ராதா சமேதா கிருஷ்ணா. ராதா சமேதா கிருஷ்ணா ஜெய ராதா சமேதா கிருஷ்ணா சமேதா கிருஷ்ணா சமேதா கிருஷ்ணா. நல்ல ஸ்ருதி பாக்ஸ் இருக்கா வீட்டில்? ஒன்று வாங்கிடுங்க. அது மாதிரி வாங்கி வச்சு அதோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல முறையாக கற்றுக்கலாம். வேலிருக்கு வினை தீர்க்க மயில் இருக்கு நம்மை காக்க வேறென்ன. என்ன பேர்? எம் சத்யா.
நல்லா பாடுங்க, நல்ல குரல் கணீரம் இருக்குது. நம்ம இந்த ராஜ் டிவி இந்த சங்கீத தனீஸ்வர சங்கீதத்துக்கு நம்ம என்ன தேடுறோம்னா கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு அதாவது கச்சேரி அலங்கரிக்க போகிற ஒரு தங்க குரலை தேடிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ராகம் சுரம் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நிறைய கற்றுட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்க. தேங்க்யூ. என் பேர் ஆரவி, 5 இயர்ஸாக பாட்டு கற்றுட்டுருக்கேன். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நல்லா இருக்கும் உங்களுக்கும் வாய்ஸு, நிறைய கற்றுக்கோங்க, ராகம் சுரம்லாம் பாடுவோம் நிறைய. ஓகே, தேங்க்யூ. பேர் சொல்லுங்கள். அரவிந்தியா. நான் வந்து இன்னைக்கு ஹிமகிரி தனையே பாட போகிறேன். ஹிமகிரி தனையே ஹே மலதே அம்பஈஸ்வரி ஸ்ரீ லலிதே. எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுஜியெல்லாம் கவனித்து பாடணும், அந்த கமகங்கள்லாம் நல்லா முறையாக கற்றுக்குங்க. சரியா? தேங்க்யூ. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நிறைய சைஸஸில் வந்திருக்காங்க. எனக்கு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மால் என் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க பேர் மாத்தங்கியா. என் பேர் பார்வதி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தெலுசி ராமா. राम दिल से राम चिंतन तो राम दिल से राम चिंतन तो राम से आवे. பாடும்போது வந்து இந்த உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இல்லை அந்த சங்கதிகள்லாம். ஸோ ஸ்ருதியும் கொஞ்சம் அங்கங்கே விளக்குறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் இந்த வாட்டி செலக்ட் பண்ண முடியல. தேங்க்யூ. என் பேர் ராமகிருஷ்ணா. வந்து எப்படி பாடினாரோன்ற பாட்டு. எப்படி பாடினாரோ எப்படி பாடினாரோ அடியா எப்படி பாடினாரோ. இதெல்லாம் நல்லா கவனி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ செலக்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ. உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் கண்டினியூஸாக பாடிட்டு இருக்காங்க. ஜட்ஜு கூட ஒரு இடைவேளையே இல்லாமல் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்கள் எல்லாருக்குமா ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், சீக்கிரமாக வந்துடுறோம். இது தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம் சீசன் 2 கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். சீக்கிரம் வந்துடுங்க. அண்ட் திஸ் இஸ் ஹோசூர் ஆடிஷன்ஸ். தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம். தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம். வெல்கம் பேக் டு தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம் சீசன் 2 கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹோசூர் ஆடிஷன்ஸ். நான் சரையு. எங்கேருந்து வரீங்க? ஹொசூர்லேருந்து வரேன். பாடு. நத ஜன பலினி நலின காந்தி நத ஜன பலினி நலின காந்தி நத ஜன பலினி நலின. கமகங்கள்லாம் பாடும்போது ஒரு அளவாக இல்லை, அந்த ஸ்வரஸ்தானெல்லாம் மாறி போயிடுது. டீச்சரை கேட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ. Hi, my name is Kanan. I'm doing architecture in Adhiman College. It's around 8 years. I'm learning Carnatic music. I love music.
and I'm from Hosur. நல்ல குரல் இருக்கு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பாடுற மெத்தட் அக்காரம் இருக்கு இல்லையா, அப்படி பாடக்கூடாது. வா தா பீகண அது மேலே போயிட்டு வரலாம் வரும்போதெல்லாம் எல்லாம் அகக வகக என்ன வடிவாக. ஸோ இதை நீங்கள் கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அக்காரம் வரும். ஓகே, இந்த ஷோவில் பிகினர்ஸ் மட்டும் இல்லை, லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட இங்கே நிறைய வந்திருக்காங்க. ஸோ எனக்கு என் பக்கத்தில் இருக்கிறது ஸ்பந்தனா. இந்த கண்ணானந்தமே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஸ்பந்தனா. நான் வந்து சீசன் 1 பார்த்துருக்கேன், ஸ்வர்ண சங்கீதமோட சீசன் 1 பார்த்துருக்கேன். ஸோ அது மிஸ் பண்ணதுனால நான் வந்து சீசன் 2ல் எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் நானும் நல்லா பண்ணுவேன். நல்லா போல்டு வாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. பட் ஆனால் சங்கதியெல்லாம் எகைன் பேச மாட்டேங்குது. கமகம் நல்லா வரத்துக்கு நிறைய சாதகம் பண்ணணும். என் பேர் சங்கீதா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை பாடுங்க. ஸ்ருதி எல்லாமே எப்படி பாடுவீங்க? தீராத விளையாட்டு பிள்ளை மேனேஜ் பண்ணீங்களா? கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, தின்னப்பழம் கொண்டு தருவார், தின்னப்பழம் கொண்டு. ஸ்ருதியோட கத்துங்க நல்லா. குரல் நல்லா இருக்கீங்க, ஸ்ருதி வச்சு பாட மாட்டேங்கிறீங்க. பேர் என்னம்மா? என் பேர் வந்து பி பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியா? ஸ்ருதியோட பாடுவியா? ஏன்? நான் இன்னும் பாட்டு கிளாஸ்க்கு போகல. ஆக்சுவலி ஸ்கூலில் கோயர் இருக்கும், அங்கே நிறைய பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, அங்கே தான் கற்றுட்டுருக்கேன். நாராயண் அச்சுத கேசவ ஹரி நாராயண் பவ பயஹரண. ஒரு டீச்சரை பார்த்து கற்றுக்க ஆரம்பிச்சேன். தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம் சீசன் 2 ஹோசூர் ஆடிஷன்ஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். முதல்ல ஹோசூருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தானாக்கா எங்கள் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நிஜமாகவே இது வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான ஒரு ட்ரெண்ட். அஃப்கோர்ஸ் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ்கோட ஃபேக்ட்ரி இந்த ஜுவல்லரி எல்லாமே இங்கே ஹோசூரில் தான் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கரிகர்ஸ் அவங்க எல்லாமே இங்கே தான் ஒர்க் பண்ணி நமக்கெல்லாம் இந்த அழகான டிசைன்ஸ்லாம் நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி தனிஷ்க் இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய சோர்ஸாக இந்த ஜுவல்லரிலாம் உருவாகிறதுக்கு இது ஒரு சோர்ஸாக இருக்கோ, அதே மாதிரி இந்த ஷோவே இங்கேருந்து ஆரம்பித்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்.
தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம். வெல்கம் பேக் டு தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம் சீசன் 2, கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹோசூர் ஆடிஷன்ஸ். இந்த ஹோசூர் ஆடிஷன்ஸில் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்தாங்க. அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸில் சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கர்நாடிக் மியூசிக் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ சில பேர் டிசப்பாயிண்ட் ஆகி அவங்க செலக்ட் பண்ண முடியாமல் தான் எங்களுக்கும் இருந்தது. பட் இது ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் கர்நாடிக் மியூசிக்கில் நம்மளை கொண்டு போகும். பட் கண்டிப்பாக இவங்க எல்லாரும் அடுத்த சீசனுக்கு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. இந்த சிட்டியில் அசோக் ரமணி அவர்கள் ஒரு 5 கண்டஸ்டன்ஸ் அப்படியே நமக்கு என்ன தங்க கட்டி மாதிரி பிக்கப் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இந்த தங்கம் என்ன வெயிட்டு, என்ன நல்லா உரசி பார்த்தீங்களா? எப்படி நிஜமாகவே தங்க கட்டி சொன்ன மாதிரி தங்க கட்டிகள் நிறைய இருந்தது. அதில் இப்போ ஒரு 5 தங்க கட்டி எடுத்திருக்கோம். இதில் இப்போ தங்கத்தை எடுத்தோன்னு அவங்களும் சந்தோஷம், இப்போ இந்த நிமிஷத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் நிறைய தங்க கட்டி இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து கொண்டு ஒரே இடத்துல கொட்ட போகிறோம். அதை உரசி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா அதுலேருந்து ஒரு 12 தங்கத்தை தான் எடுத்து நாங்கள் உரு ஏற்றி அப்படி கொண்டு போய் தனி ஷாப்பில் வைக்கிற மாதிரி உங்களை ஜொலிக்க வைக்கிறதுக்கு நிறைய போட்டிகள் தயாராக இருக்குது. ஆகவே இது நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இன்னொரு 1 வீக்குள்ளே நல்லா தயார் பண்ணிட்டு அங்கே மெட்ராஸில் பாடணும். இந்த 5 கண்டஸ்டன்ஸ் செலக்ட் ஆனவங்க அஸ்வின், ஷோபனா, இசக்கிராஜ், சக்கரவர்த்தி அண்ட் ஸ்வேதா. இந்த ஆடிஷனுக்கு அப்புறமா இன்னும் நிறைய ஊர்கள் நாங்கள் போகிறோம். தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம் இன்னும் விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, பரபரப்பாக நடக்க போகிறது. அன்டில் தென், திஸ் இஸ் அனுஜா ஐயர் சைனிங் ஆஃப் ஆன் தனிஷ்க் ஸ்வர்ண சங்கீதம் சீசன் 2. இது கர்நாடக சங்கீதத்தின் தங்க குரலுக்கான தேடல். பாய். டெஃபினட்டாக ஹோசூர் ஆடிஷன்ஸ் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே சொல்லலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஆரம்பித்து ஆளுக்கு ஒரு லைன் அப்படியே பாயிண்டே வரப்போம். ஓகே. பல்வடியும் முகம் நினைந்து நினைந்தன் உள்ளம், ராதே ஷாம ராதே ஷாம், குந்தரதன சுந்தராங்கி சந்தன கம்பீர பாரதி கோரி கணபதியே வருவாய், நீ கேதயராவலே, नामाचा बजार पंडरी नामाचा बजार, कोडू बेग दिव्यमती, मुत्तुगारे यशोदा, यशोदानंद गोपालने, माधवा केशवा मधुसूदना, அலரடி பணிந்தேன் மகா நீரஜாக்ஷிகா, நமோ சாரதா நமோ சாரதா,
மேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே. ಗಜಮುಖನೇ ಗಣಪತಿಯೇ ನಿನಗೆ ವಂದನೆ. ದೇವಾದಿ ದೇವ ಶ್ರೀ அலைப்பாயுதே கண்ணா. தமிழ் தாயே உன்னை விநாயகா நின்னு ஸ்ரீ சரஸ்வதி திரு ஜவராள தித்தி தித்தி தேவி நீயே துணை. தனிஷ்க் ஸ்வர்ண